வீடியோ பார்த்துட்டு இருக்கும் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வதந்தி வெப் சீரிஸோட சீசன் 2ஓட டீசரை வந்து இப்போ வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த சீசன் 2ஓட டீசர் என்ன மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு மாதிரி நீங்கள் இந்த சேனல் புதுசாக அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வதந்தி வந்து நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு வெப் சீரிஸாக ஒரு நல்ல ஒரு மூவியாக வந்து புஷ்கர் காயத்ரியோட ப்ரொடக்ஷன்லேருந்து வந்திருந்தது. இந்த படத்தில் நம்ம எஸ்.ஜே. சூர்யாவோட ஆக்டிங் வேறு லெவலில் இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த சீசனுக்கு அப்புறம் இந்த பார்ட் 2 இருந்து எடுக்க போகிறதா வந்து அவங்க அறிவிச்சிருந்தாங்க. அது வந்து நம்ம சசிகுமாருக்கும் அதே மாதிரி யஸ்வந்த்துக்குமான ஒரு 2 பேருக்குமான ஒரு கேஸாக தான் இருக்க போகிறதா நம்ம வந்து முதலே யூகிச்சிருந்தோம். அது ஏற்ற மாதிரி இந்த டீசர்லேயும் வந்து நம்ம சசிகுமார் வந்து ஏதோ ஒரு கேஸை வந்து சால்வ் பண்ணி நம்ம யஸ்வந்தை வந்து அவர் விக்டமாக வந்து அசியூம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அந்த குற்றவாளி இல்லைன்னு தெரியுது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றது தான் படத்தோட கதையாக இருக்க போகிறதா தெரியுது. குறிப்பாக சொல்லணுன்னா பார்ட் 1ல் வந்து எஸ்.ஜே. சூர்யாவுக்கும் அதே மாதிரி சாச்சனாவுக்கும் ஆன ஒரு கேஸ் சால்விங்காகவும் அவங்களுக்கான அந்த பாண்டிங், அந்த கேஸ் எப்படி வந்து நகர்ந்துச்சு, அந்த கேஸ்க்கு அப்புறம் வந்து அவங்க அந்த பொண்ணோட நிலைமையிலேருந்து என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணணுன்ற மாதிரி அதை வந்து ஒரு இன்வெஸ்டிங் ஜானர்லேயே அவங்க பர்சனையும் வந்து அதில் இன்வால்வ் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா அந்த சீரீஸில் வந்து நம்ம எஸ்.ஜே. சூர்யாவே வந்து அவங்கள லவ் பண்ணுற அளவுக்கு அந்த கேஸோட ரொம்ப இன்வால்வ் ஆகி வந்து அந்த சீனை காமிச்சிருப்பாங்க. ஒரு பக்காவான ஒரு இன்வெஸ்டிகேஷன் ட்ராமாவாக இருக்கும். ஒவ்வொரு சீனும் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஒரு பக்காவான ஒரு எண்டிங்கை வந்து கொடுத்துருப்பாங்க. குறிப்பாக சொல்லணும்னா அந்த எண்டிங் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு மல்டிபிளான ஒரு பெர்ஸ்பெக்ஷனாக வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ வந்து நம்ம சசிகுமாருக்கும் யஸ்வந்துக்கான ஒரு கேஸ் சால்விங்கை மட்டும் இல்லாமல் ஒருத்தர் வந்து விக்டமாக அசியூம் பண்ணி அவர் வந்து கேஸில் வந்து அவர் வந்து தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்க போகிறோம், அந்த கேஸை எப்படி வந்து சால்வ் பண்ண போகிறாங்க, இந்த விக்டமில் வந்து நம்ம போலீஸை வந்து அவங்க வந்து ஒரு பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸாக இருக்கா, இல்லை அது வந்து ஒரு அவங்களோட நிலைமையை வந்து பிரச்சனை மாதிரி தெரியுது. ஒரு டைலாக்காகவும் இதை வந்து டெலிவர் பண்ணியிருப்பாங்க. நம்ம போலீஸாக வந்து கெத்தாக இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் இது வந்து நமக்கு கிடச்ச சாபம் மாதிரி இருக்குன்ற மாதிரி அவரோட வழியை வந்து அந்த டீசரில் வந்து பதிவிட்டிருப்பார். இந்த சீசன் கம்மிங் சூன்னு போட்டிருக்காங்க. நான் கண்டிப்பாக ஒரு தரமான ஒரு சம்பவமாக இது இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் வந்து வெப்சீரிஸ் நிறையா வந்து எடுத்திருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 3 வெப்சீரிஸ் ஒரு மிரட்டலான வெப்சீரிஸாக இருந்தது. அதில் ஒன்று வந்து இப்போ வதந்தி, அப்புறம் சூழல், அப்புறம் வந்து விலங்குன்னு சொல்லிட்டு இந்த 3 படமுமே தமிழ் சினிமாவிலேருந்து ஒரு பக்காவான ஒரு வெப்சீரிஸ் எப்படி எடுக்கணுன்றதை வந்து சொல்லி காமிச்சிச்சு. குறிப்பாக சொல்லணும்னா இந்த 3மே வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜானராக தான் இருக்கும். குறிப்பாக ஒரு கேஸை சால்வ் பண்ணுற விதத்தில் ஒரு பக்காவான ஒரு மெட்டீரியலாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்துலையும் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டாக ஒரு வேறு லெவல் மூவியாக நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீசன் 2ஓட டீச்சரை பார்த்தீங்களா? உங்களுக்கு வந்து என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வந்து பில்ட் ஆச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஷார்ட் லைக் பண்ணுங்கள், அது சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.